சிவவாக்கியார் பாடல்களில் முதல் பாடல் அவருடைய கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறதுல ஒரு பாடல் அமைந்திருக்கு. அரியதோர் நம சிவாயம் ஆதி அந்தமானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் கருத்தை உண்ணி சொல்லுவேன் சிவ வாக்கியம் தோஷ பாவமாயை தூர தூர ஓடுமே அப்படின்னு அவர் சொல்கிறார். தோஷங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓடிவிடும், பாவங்கள் நம்மை விட்டு ஓடிவிடும், மாயைகள் நம்மை விட்டு ஓடிவிடும். அன்றைக்கு இந்த 12 ஆதித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, 12 விதமான சூரியன்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்கள் 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுவார்கள். இவர்கள் எல்லோரும் அந்த நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திர சொல்லை சொன்ன காரணத்தினாலே அவர்கள் எல்லாவற்றிலே இருந்தும், எல்லா பாவங்களிலே இருந்தும், மாயையிலிருந்தும், தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு அவர்கள் உயர்நிலையை அடைந்தார்கள். அதனால் அரியதோர் நமச்சிவாயம், இந்த நமச்சிவாயம் என்ற மந்திரம் எல்லோருக்கும் கிடைக்காத மிக அற்புதமான ஒரு மந்திரம். அந்த மந்திரத்திலே சி என்று நடுவிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த சொல், அந்த எழுத்து சிவம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அந்த சிவம் என்பதுதான் ஆதியும் அந்தமும் இல்லாத அனைத்தையும் கடந்து நிற்கக்கூடிய ஒரு மந்திரம். அந்த மந்திரங்களை நாம் சொல்லும்போது இந்த தோஷங்கள் எல்லாம் போய்விடும். இந்த கரியதோர் எழுத்து அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு எழுத்தே நமக்கு சாட்சியாக நிற்கிறது என்று சிவவாக்கியார் தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார். அதனால் இந்த நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நாம் தொடர்ந்து இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருப்பதனால் நம்முடைய தோஷங்களும் பாவங்களும் மாயைகளும் நீங்கி நாம் நன்னிலையை அடைவோம் என்பது உறுதி. ஆகவே ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.